வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிற டிஷ்ஷு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. ஓகேவா? ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு நம்மளே கட் பண்ணி நம்மளே பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்ல போகிறேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வீட்லேயே. அதுவும் கிறிஸ்பியாக 5 ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கும்ல, அதே கிறிஸ்பினஸோடு நம்ம பண்ண போகிறோம். இதில் கேச்சப் மயோ வந்து நம்ம மேலே கொடுத்துருக்கோம், கோட்டிங் வந்து சைடிஷா. ஓகே, ஸோ நம்ம இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண போகிறோம், குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்சது. ஓகேவா? அது எப்படி வெட்டணும், எப்படி செய்யணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பொட்டேட்டோ வந்து பெரிய பொட்டேட்டோ ஒரு 3 பொட்டேட்டோ நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்யூப்ஸாக வெட்டிக்கிடுறேன். பாருங்கள், ஓகே. இந்த மாதிரி க்யூப்ஸாக வெட்டிக்கிடுங்க. ஓகேவா? வெட்டிட்டு தண்ணியில் ஒரு கொதிக்கிற மாதிரி சால்ட்டும் மஞ்சளும் போட்டு எடுத்துக்கிடுங்க. ஓகேவா? ஒரு கொதிச்சுட்டு உடனே ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. ரொம்ப பாயிலாக இருக்கக்கூடாது, ஒரு கொதிச்சா போதும். ஓகேவா? மஞ்சள் போடுறோம், சால்ட்டு போடுறோம். 50% பாயில் ஆனால் போதும். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து இதை பாயில் பண்ண போகிறேன். பாயில் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எப்படி ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்க போகணும். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்தது வந்து சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கிடுறோம். ஓகேவா? சால்ட்டு போட்டுக்கிடுங்க, அப்போ தான் பொட்டேட்டோவில் வந்து சால்ட்டு ஏறும். ஸோ மஞ்சள் போட்டுக்கிடுறோம் மேலே கொஞ்சம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கிடுங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு ஸோ பாயில் பண்ணி முதல்ல எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஃப்ரை பண்ணோங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு 50% குக் பண்ணால் போதும். ஓகே. ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. 1 நிமிஷம் தான் நான் விட்டேன். கொதிச்சதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயின் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸ்ட்ரெயின் பண்ணி லைட்டாக பரப்பி விட்டுக்கிடுங்க. தட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா அதில் நல்லா எல்லா சைடும் பரப்பி தனித்தனியாக வச்சுக்கிடுங்க. அது ஆறுனதுக்கப்புறம் எப்படி பண்ணோங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு தனித்தனியாக நான் வந்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருக்கேன். ஓகேவா? ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ வந்து பொட்டேட்டோ வந்து போட்டு எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல தனித்தனியாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு, அதை வந்து போட்டு எடுக்க பார்ப்போம். பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு ட்ரிக்ஸ் என்னென்னா, 2 தடவை நீங்கள் ரெண்டாவது தடவை ஃப்ரை பண்ணுவீங்களா, அப்போ வந்து நல்லா கிறிஸ்பி வந்து ஒரு 7 to 9 நிமிஷம் இருக்கும். ஒரு தடவை மட்டும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா கிறிஸ்பினஸ் அப்படின்னு இருக்காது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து பொட்டேட்டோ வந்து ரொம்ப குக்காக இருக்கக்கூடாது. நல்லா பாருங்கள், 50% தான் குக் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து முதல்ல ஒரு தடவை ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். ஸோ இதில் வந்து சால்ட் எல்லாம் ஆட் ஆகிடுச்சு. அதே மாதிரி மஞ்சள் போட்டிருந்தோம். ஸோ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரை இது ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கிடுங்க. ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்ப்ளிட் ஆகிரும். ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரையுமே ஆறுனதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஸோ நல்லா இப்போவுமே பாதி நல்லா கிறிஸ்பியாக ஆகுது. ஓகேவா? ஒரு தடவை போட்டு எடுத்துட்டு ஸோ 2வது தடவையும் போடணும், கிறிஸ்பி ஆகட்டும் நல்லா. ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெடியாக இருக்குது. ஓகேவா? ரொம்ப கிறிஸ்பினஸ் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து எடுத்து மறுபடியும் வெளியே கொஞ்சம் நேரம் வைக்கிறோம். ஓகேவா? தனியாக எடுத்து வச்சுக்கிடுங்க, கொஞ்சம் ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை போட்டு எடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதே மாதிரி இப்போ செகண்ட் ஃப்ரைக்கு போகிறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு நல்லா குக் ஆகிடுச்சு. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரைலேயே நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ செகண்ட் ஃப்ரையில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பி ஆகுது நீட்டு மட்டும். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் கிறிஸ்பியாகவும் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் எடுத்துகிட்டு வந்து நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னுட்டு. முதல்ல எடுத்துக்கிடுவோம். ஓகே, எடுத்துட்டோம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா சவுண்டு கேட்குது பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ டபுள் ஃப்ரை பண்ணால் தான் இந்த ஒரு கிறிஸ்பினஸும் வரும். இன்னொன்று ஒரு 7 to 9 நிமிஷம் வந்து அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே நிற்கும். ஸோ இது கூட நம்ம வந்து மேலே வந்து சால்ட்டும் சீசனிங் வந்து சில்லி போட போகிறோம். ஓகேவா? ஸோ சிலவங்களுக்கு பெப்பர் பிடிக்கும், பெப்பர் பிடிக்கிறவங்க பெப்பர் பவுடர் போட்டுக்கிடுங்க. ஸோ போட்டாச்சு. சில்லி மட்டும் மேலே போட்டு
நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி போட்டுக்கிடுறேன். சில்லி போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான். ஓகேவா? ரெடி ஆகிடுச்சு. இது சில்லி போடாமல் கூட நீங்கள் வந்து கேச்சப்பில் வச்சு நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். குழந்தைகள் நல்லா பிடிக்கும். பட் நமக்கு வந்து ஸ்பைசி இருந்தால் தானே நம்ம சாப்பிடுவோம். அதனால தான் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். ஓகேவா? இல்லாட்டி நீங்கள் வந்து வெறும் கேச்சப்பை மட்டும் வச்சு கூட கொடுக்கலாம். ஓகேவா? நான் இதை எப்படி இருக்குன்னுட்டு டேஸ்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஈக்குவல் குவான்டிட்டி மைனஸும் கேச்சப்பும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதை வந்து மேலே டாப்பிங் நம்ம போட போகிறோம். ஓகே, கிறிஸ்பி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு சூப்பராக இருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. மேலே சாஸ் வந்து மைனேஸ் போட்டிருக்கணும்ல, அது வந்து நல்லா கொஞ்சம் புளிப்பாகவும் லைட்டாக ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் சாப்பிட்டு பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் கொடுங்க. குக் லைக் செஃப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.